அனைவருக்கும் வணக்கம். மேஷம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம மேஷம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றத சர ராசியா வருவீங்க. மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியா வருவீங்க. அது மட்டுமல்லாது நெருப்பு ராசிகள்ல முதல் ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க. மற்றும் நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்த நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க. மேலும் நம்மளுடைய மேஷம் ராசியோட அதிபதி நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க எப்பெல்லாம் ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களிலுமே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாதியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எப்பவுமே ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அல்லது 12 ஆகிய வீடுகளில் அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற அளவை விட உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐதீகங்க. இப்போ இந்த 12வது வீடுன்றது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் நீங்கள் இப்போ நீண்ட காலமாக ஒரு அப்ராடு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 12வது வீடு அப்படின்றது ஒரு நல்ல தொழிலையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் இப்போ நீங்க ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய ராகு கூட கலவையை 2 கிரகங்கள் சேர்ந்து இந்த பங்குனி மாதத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுங்க. இதன் காரணமாக நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் புதன் கிரகம் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு கரெக்டான விஷயங்கள் ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் 100க்கு 100
வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும். மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களையும் அள்ளி தரக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இவர் கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறை இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து ரியல் எஸ்டேட் நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு கலவையாக கணிந்து வரக்கூடிய ஒரு பொதுவான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பற்றிக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தோ அல்லது வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்தோ வந்து உங்கள் பேரில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி மாணவ செல்வங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு சென்று ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்துக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் பொசிஷன் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா இந்த சமுதாயத்தில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில தம்பதிகள் வந்து சார் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து இந்த 2024 வருடம் முடிவதற்குள்ள வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றெடுப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு
கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க இப்போ ரெகுலரா விடாம மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும், இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி, தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ நீங்க வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளால நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்க 2 பேரும் வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும், இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது, இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னாலும், இனி ஃபியூச்சர்ல வந்து அனைத்து மாதங்களுமே நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும், இப்போ நீங்க அவங்கள வந்து இமீடியட்டா உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பாகவும், ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 9வது வீடு அப்படின்றது நம்மளுடைய பாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைஞ்சிட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே மிக சிறப்பாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான, உன்னதமான, உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் போடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்ல வந்து கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. இப்போதான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.